ஷாய நமக. முருகாசரணம். இன்று 26/6/2025 சந்திர தரிசனம். சகல பாவம் போக்கும் செல்வம் பெருக்கும் 3ஆம் பிறை தரிசனம். இன்று வானில் தோன்றும் 3ஆம் பிறை நிலவை தரிசிப்பதையே பிறை காணுதல் என்கின்றனர். பஞ்சாங்கத்திலும் கேலண்டரிலும் 3ஆம் பிறையை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக சந்திர தரிசனம் என்று குறிப்பிட்டுள்ளது. சிவன், பார்வதி, விநாயகர் போன்ற தெய்வங்கள் சூடும் இந்த பிறை தெய்வீக சின்னமாகும். காமம், வெகுளி, மயக்கம் இந்த 3 குணங்களையும் கடந்தவன் முக்தி அடையலாம் என்பதை நினைவுபடுத்தவே பெரியவர்கள் இதை காண வேண்டும் என்று கூறினார்கள். 3ஆம் பிறை உருவான கதை. தட்சனின் சாபத்தால் தனது 16 கலைகளையும் இழந்தான் சந்திரன். தனது கலைகளை மீண்டும் பெறுவதற்காக சந்திரன் சிவனை நினைத்து தியானம் செய்தார். தட்சனின் சாபத்தால் உருகும் சந்திரனின் தேக நிலை குறித்து மிகவும் வருத்தமடைந்தனர். அவரின் 27 நட்சத்திர மனைவியர் உடனே தங்களின் தந்தையான தட்சனிடம் சென்று சாப விமோசனம் அளிக்கும்படி வேண்டினர். தட்சனோ தனது அறியாமையால் அளித்த சாபத்தால் தனது புண்ணியம் அனைத்தும் குறைந்துவிட்டது என்றும் தன்னால் சாப விமோசனம் அளிக்க முடியாது என்றும் கூறினார். இறுதியில் 27 நட்சத்திர மனைவியரும் சந்திரனும் சிவபெருமானை நினைத்து தவம் புரிந்தனர். சந்திரனின் தவத்தை மெச்சிய சிவபெருமான் தன் தலைமுடியில் 3ஆம் பிறையாக அமரும் பேறு பெற்றார். சுறுசுறுப்போடு அதே நேரம் சிறுக சிறுக வளர்த்தால் முழு பலனையும் அடைய முடியும் என்னும் கருத்தை வலியுறுத்துகின்றது இந்த பிறை. இதை வைத்துதான் 80 வயது நிறைவுற்றவர்களை 1000 பிறை கண்டவர் என்று அவருக்கு சதா அபிஷேகம் செய்து கொண்டாடுகின்றோம். பலன்கள். அமாவாசையை அடுத்து வரும் 3ஆம் நாளில் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும், மனக்குழப்பம் நீங்கும், கண் பார்வை தெளிவாகும். செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வரும் 3ஆம் பிறை மிகவும் விசேஷமான ஒன்றாக கருதப்படுகிறது. குறிப்பாக சித்திரை, வைகாசி மாதங்களில் வரும் இப்பிறையை கண்டால் ஓராண்டு சந்திர தரிசனம் செய்த பலன் கிடைக்கும். கார்த்திகை, மார்கழி மாதங்களில் வரும் 3ஆம் பிறையை கண்டால் சகல பாவங்களும் தொலையும். காலை வேளையில் பிரம்ம முகூர்த்தமாகும், மாலை வேளை விஷ்ணு முகூர்த்தமாகும். எனவே அந்த வேளையில் சந்திர தரிசனம் செய்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் செல்வம் பெருகும். திருமணமானவர்கள் தம்பதி சமேதராக சந்திர தரிசனம் செய்யலாம். திருமணமாகாதவர்கள் பெற்றோருடன் சேர்ந்து 3ஆம் பிறையை தரிசிக்கலாம். இதனால் குடும்ப ஒற்றுமை பெருகும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நன்றி.